இங்க அன்பு கண்மணியோட வீட்டுல இங்க பொன்னியுமே லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த லெட்டர் படிச்சுட்டு இருக்க சக்திக்குமே அவங்க நெஞ்சே நொறுங்கி போயிருது. சொல்லப்போனா பொன்னி இனிமேல் எப்பவுமே சக்தி கூட சேர முடியாது, நீங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டு என்னை தேடி வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க சக்திக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை தெரிஞ்சவொடனே இந்த பக்கம் சக்தியுமே ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாரு. அப்ப அவருமே இடிஞ்சு போயிட்டு என்ன பண்றதுனே தெரியாம இந்த பக்கம் வெளியில உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அப்ப அங்க அன்புமே, இங்க பாருங்க சக்தி, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா பொன்னி உங்களுக்கு கிடைச்சிருவாங்க, நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொன்னியோட சொந்த ஊருக்கு தேடி போய் பாருங்க, அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க அன்புமே சக்திக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் சக்தியுமே டைரக்டா பொன்னியோட சொந்த ஊருக்கே கிளம்பி போறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க ஊர் ஃபுல்லாவே பொன்னி வந்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா பொன்னியுமே இன்னும் அந்த ஊருக்கு வந்து சேரலான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொன்னியோட சொந்த வீட்டுக்கே போயிட்டு அவருமே அங்க கரண்ட் எந்த வசதியும் இல்லாத போது கூட அவங்க பொன்னிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணியுமே பொன்னி இன்னும் வரவே இல்லை அப்படின்னு உடனே இங்க ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. எப்படினாலும் பொன்னி இங்கதான் வருவா, இங்க வர்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க சக்தியும் ரொம்ப பிடிவாதத்தோட இங்க பொன்னியோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் எதிர்பார்த்த மாதிரி இங்க பொன்னியுமே கரெக்டா நைட்டு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இங்க உள்ள சக்தி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே கடுப்போட, எவ்வளவு தைரியம் இருக்குன்னு உங்களுக்கு, நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், என்னை தேடி வராதிங்க, என் பின்னாடி வராதிங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னல, மறுபடியும் என்னை தேடி என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்ட்டு, அப்புறம் எதுக்காக என்ன ஃபோர்ஸ் பண்றீங்க, என்ன ஃபோர்ஸ் பண்ணா மட்டும் நீங்க நினைச்சதெல்லாம் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இங்க பொன்னி ரொம்பவே கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சக்தியுமே, இங்க பாருங்க பொன்னி, நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் உங்களை நம்பாத ஒரு காரணத்துக்காக என்ன ஆயுசு ஃபுல்லா நீங்க ஒதுக்க பாக்குறீங்க, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, ஆனா நீங்க இந்த விஷயத்துல கூட என்னை ஏத்துக்காம இருந்தீங்கன்னா அது ரொம்பவே தப்பான மாதிரி இருக்கு, நீங்க தயவு செஞ்சு என்னை ஏத்துக்குங்க, நீங்க வாங்க நம்ம ஒண்ணா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி எங்க சக்தியுமே பொண்ணுகிட்ட பேசி பாக்குறாங்க. ஆனா பொண்ணுமே வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி எங்க சக்தியை ரொம்பவே எடுத்தறிஞ்சு பேசுறாங்க. அப்ப சக்தி இருந்துகிட்டு, இங்க பாருங்க, எங்க வீட்டுல எல்லார்ட்டையும் பேசிட்ட பொண்ணி, நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும், எங்க வீட்டுல யாருமே உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத டீட்டெயிலா ஒத்துக்கிட்டாங்க, நீங்க அந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணியை பார்த்து கேட்கறாங்க. அப்போ பொண்ணியுமே, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் எதுக்காக தப்பு செய்யல அப்படிங்கறது உங்க வீட்டுல இருக்கவங்க ஒத்துக்கணும், நான் தான் தப்பே செய்யலையே, உங்க வீட்டுக்கு நல்லது செஞ்சுதானே கெட்ட பேர் நான் எடுத்துக்கிட்டேன், மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, தயவு செஞ்சு அந்த வீட்டை விட்டு வெளியில போங்க, இல்லைன்னா நான் எங்கேயாவது போயிருவேன் அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு சக்தியுமே ரொம்பவே வெறுத்து போயிட்டு, இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நம்ம இப்படி இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மளால பொண்ணுக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு சக்தியுமே, சரி பொண்ணி நான் கிளம்பிடுறேன், ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் இங்க இருந்துட்டு போயிடுறேன், நாளைக்கு காலையில் நான் கிளம்பி போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பொண்ணுமே, எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இங்க பாரு பொண்ணி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டுல உன் கூட என்ன இருக்க விடு, நாளைக்கு நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம நீ எந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவருமே கெஞ்சி கூத்தாடி கேட்கிறாரு. இது கேட்ட பொண்ணுமே அவர்கிட்ட எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவங்க பாட்டுல ஒரு ரூம்ல போய் ஓரமா படுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சக்தியுமே இந்த பக்கம் பொன்னி தன்னை மதிக்காம அங்க போனதை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு, சரி இதுக்கு மேல நம்ம பொண்ணியை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு அவருமே இங்க பொண்ணி தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று உட்காந்து எழுதுறாரு. அந்த லெட்டர்ல, என்ன மன்னிச்சிரு பொண்ணி, நான் இது வரைக்கும் ஒன்று நிறைய இடங்கள்ல கஷ்டப்படுத்திருக்கேன், ஆனா இப்போ நான் பேசின வார்த்தைகள் எல்லாமே என் மனசுல இருந்து வந்தது தான், நீ எப்பவுமே என் கூட லைஃப் பார்ட்னரா இருக்கும்னு ஆசைப்படுறேன், ஆனா உனக்கு அது பிடிக்கலன்ற பட்சத்துல நான் உன்னை விட்டுட்டு போறேன், இதுக்கு மேல உன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன், நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ விருப்பப்பட்ட மாதிரியும் நீ தனியாவே வாழலாம் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இந்த பக்கம் அந்த லெட்டரை அங்க வச்சுட்டு சக்தி கிளம்புறாரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சக்தி லெட்டர் எழுதிட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே இங்க பொண்ணுமே தூங்குற மாதிரி படுத்துட்டு கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களுக்குமே சொன்ன வாக்க மீறக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இது எல்லாமே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவருமே கிளம்பி டேரக்டா இங்க ஜெயாவோட வீட்டுக்கு வராங்க. அப்ப சக்தியுமே ரொம்ப சோகத்தோட வரதை பார்த்துட்டு இந்த பக்கம் சண்முகமும் சந்திரசேகரும், என்னாச்சுரா சக்தி, பொண்ணி வரலையா, பொண்ணிட்ட பேசிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா சக்தியுமே ரொம்ப மன வெறுத்து போயிட்டு, இங்க பாருங்கப்பா, இதுக்கு மேல பொண்ணி நம்ம வீட்டுக்கு வரமாட்டா, நம்ம அவளுக்கு பண்ண துரோகத்தெல்லாம் அவளால தாங்க முடியல, அவ அதுக்காகவே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, அதே நேரம் என்னையும் அவ கூட சேர்த்துக்க கூடாதுன்ற முடிவுல இருக்கா, அதனால இதுக்கு மேல நான் பொண்ணியோட முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லி நானுமே அவட்ட சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா, இனிமேல் பொண்ணி நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம், அவளே விருப்பப்பட்டு வந்தா வரட்டு, இல்லைன்னா வேணா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இங்க சக்தியுமே சண்முகத்துக்கிட்டையும் சந்திரசேகர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சண்முகமும், என்ன சக்தி சொல்லிட்டு இருக்க, பொண்ணி மாதிரி ஒரு ஆளை நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம வெளியில அனுப்புறதுக்கு எந்த ஒரு நிமிஷத்துலையும் விடக்கூடாது, நம்ம குடும்பமே பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, பொண்ணி எப்படியாவது நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாகணும், அதான் நம்மளோட நோக்கம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சண்முகம் பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல சந்திரசேகருமே, ஏண்டா சக்தி இப்படி விட்டுட்டு வந்த, அவ உன்னை அடிச்ச துரத்தினா கூட நீ அவகிட்ட இருந்திருக்கணும்டா, ஏன்னா அவளுக்கு நம்ம அவ்வளவு துரோகம் பண்ணிருக்கோம், அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கோம், அந்த கஷ்டத்துக்கு பதிலாவது நீ அங்க இருந்ததுதான் சரியா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி சக்தி கிட்ட எடுத்து சொல்றாங்க. ஆனா சக்தியுமே தான் மனசுக்குள்ள, நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் பொண்ணுகிட்ட, என்னால ஜெயிக்க முடியல, அவ தான் கடைசியில ஜெயிச்சா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவரு அங்க இருந்து தன்னோட ரூமுக்கு போய் பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க உஷாவோட அம்மாவும் நிற்கிறாங்க. சொல்லப்போனா உஷாவுமே இங்க டாக்டர் செக்அப் முடிச்சுட்டு இங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் டைரக்டா கிளம்பி வந்திருப்பாங்க. அவங்க இங்க வந்த உடனே இங்க கரெக்டா சிவானி பாப்பாவும் குறுக்க ஓடி வராங்க. சிவானி பாப்பாவை பார்த்துட்டு, என்ன சிவானிமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சிவானியை கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா உஷாவோட சத்தத்தை கேட்ட உடனே சக்தி மத்த எல்லாருமே கிளம்பி டைரக்டா உஷாவை பார்க்கறதுக்காக கீழே வராங்க. ஆனா இங்க சண்முகம் தான் பயங்கர கோபத்தோட உஷாவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது கவனிச்சிட்டு இருக்க சந்திரசேகருமே சண்முகத்திட்ட போயிட்டு, இங்க பாரு சண்முகம், உஷா இப்போ மாசமா இருக்கா,
இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம், இப்ப அவசரப்பட்டு வேற எதுவும் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சந்திரசேகரும் சண்முகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் வந்து சண்முகமும் சுத்தமா கண்ட்ரோல் ஆகிற மாதிரியே தெரியல. அப்ப சக்தியுமே கரெக்டா சண்முகம் பக்கத்துல போய் நின்னுட்டு, இங்க பாருண்ணா, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி அவரும் இங்க கரெக்டா சண்முகம் பக்கத்துல நின்று கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் உஷா இருந்துகிட்டு, என்ன இது வீட்டுல இருக்க எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம பவானி அக்கா நீ எங்க டல்லா இருக்க, சுந்தரன் எங்க போயிருக்காரு, அவரையும் நான் பார்க்கவே இல்லக்கா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் உஷா கேள்வி கேட்கறாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு இந்த பக்கம் யாராலையும் எந்த பதிலும் சொல்ல முடியல. எல்லாருமே இங்க உஷா மேல கோபத்துல தான் இருக்காங்க. அப்ப பவானி இருந்துகிட்டு, இங்க பாரு, அவரை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் உஷா இருந்துகிட்டு, எனக்கா இங்க ஒருத்தி அலங்காரி இருப்பாளே பயங்கரமான பேர்ல பொன்னின்ட்டு, அவ தான் இந்த வீட்டையும் ஆட்டி படிச்சிட்டு இருப்பாளே, அவ என்ன பண்றா, அவ ஏதாவது ஒரு கலவரம் பண்ணி வச்சிருப்பாளே, அவ பண்ண கலவரத்தை பத்தி சொல்லுங்க, ஏதோ டைம் பாஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இங்க உஷாவுமே மறுபடியுமே பொன்னியை மட்டம் தட்டி பேசுற மாதிரி ரொம்பவுமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சண்முகத்தால சுத்தமா தாங்க முடியல. இன்னொரு பக்கம் ஜெயா இருந்துகிட்டு, இங்க பாரு உஷா, அவளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத, அதெல்லாம் விட்டு தள்ளு, அவளை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது, நீ என்ன செக்அப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கா குழந்தை அப்படின்ற மாதிரி ஜெயாவுமே உஷாவை பார்த்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா மறுபடியும் உஷா இருந்துகிட்டு, அத்தை நீங்க இப்படி பொன்னியை பார்த்து பயப்படுறத பார்த்தா பொன்னி ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டா போல இருக்கு, அவ என்ன பண்ணா, ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டாளா, மறுபடியும் அவளை பேசாம வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவோமா, அவளெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் உஷா காய்ச்சி போச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சண்முகம் ஒரு லிமிட்டுக்கு மேல அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்பவே கோபத்தோட, முதல்ல நிறுத்திடி, என்ன பேசிக்கிட்டு இருக்க, பொன்னியை பார்த்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அவ மட்டும் இன்னைக்கு அந்த கசாயத்தை அரைச்சு கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு நீ நானும் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க முடியாது, உன் வயித்துல குழந்தையும் கூட வந்திருக்காது, அவ நம்மளுக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணியிருக்கா, அந்த மாதிரி நமக்கு இவ்வளவு விஷயத்த பண்ணி கொடுத்த ஒரு ஆளை நீ வந்து மதிக்க கூட வேணாண்டி, அவளை எதுக்காக மிதிக்கிற, சொல்ல போனா எதுக்காக கஷ்டப்படுத்துற, அதை விட நீ இப்ப பேசிட்டு இருக்க மாதிரி நீ என்ன அவ்வளவு யோகியமா, இந்த மாதிரி சக்திக்கும் பிரீத்திக்கும் நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்தினால்தானே நீ எல்லா விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எங்களை பார்த்தா எவ்வளவு நாள் முட்டாளா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்க, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு, நீயே மூர்த்தி மாமா இன்னொரு பக்கம் சுந்தர்லாம் சேர்ந்துக்கிட்டு இங்க பிரீத்திக்கும் சக்திக்கும் நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்தி எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க, நீ நடிக்கிற நடிப்புக்கெல்லாம் நாங்களாம் நம்பணுமா அப்படின்ற மாதிரி இங்க சண்முகமும் ரொம்ப கோபத்தோட உஷா பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. அப்ப சக்தியுமே இங்க சண்முகத்தை இழுத்து பிடிச்சு, ஆனா இங்க பாருண்ணா கண்ட்ரோலாரு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சண்முகத்தை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் உஷாவுமே பயங்கரமா பயந்துகிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப சண்முகம் இருந்துகிட்டு, இங்க பாரு உஷா, இந்த மாதிரி பொன்னி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீ இந்த இடத்துல இருந்திருக்கவே முடியாது, இவ்வளவு பெரிய விஷயத்த உனக்கு பொன்னி பண்ணிருக்கா, ஏன் இது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா என்னால முடியல, இதுக்கு மேல உன்னை சொல்லாம இருக்க முடியல, இப்ப கூட உன் வயித்துல இருக்க குழந்தை பொன்னி போட்ட பிச்சையினாலதான் நமக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாங்க. இது கேட்டோட இங்க உஷாக்குமே புரியுது, பொன்னி மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இப்படி ஒரு புத்திர பாக்கியமே கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுமே எல்லாருக்கிட்டையும் என்ன மன்னிச்சிருக்க, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், பொன்னியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், பொன்னி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் பவானி இருந்துகிட்டு, அப்ப இந்த வீட்டை விட்டே போயிட்டா, சொல்ல போனா நீங்க பண்ண துரோகத்தை எல்லாமே நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன மாதிரியே அவளும் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உஷாவுமே, இதுக்கு மேல பொண்ணு என் கூட தான் இருக்கணும், என் குழந்தைய எடுத்து கொஞ்சத்துக்கு பொண்ணு என் கூட இருக்கணும், அவ எங்க இருந்தாலும் நான் போய் கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவ எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சந்திரசேகரமே அவளோட சொந்த ஊருக்கு போயிட்டாமா, இப்ப நீ போய் எப்படி அவளை கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா உஷாவுமே, நான் கண்டிப்பா போவேன், நான் போய் பொன்னியோட தான் இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி உஷாவுமே ரொம்ப கோபத்தோட அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா ஜெயா இருந்துகிட்டு, எங்க பாரு உஷா, இந்த மாதிரி நீ எல்லாம் போய் அவளை கூப்பிட தேவையில்ல, அவளே வேணா வருவா, நீ எதுக்காக இப்படி போயிட்டு இருக்க, அவர் திமிரு பிடிச்சவா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா உஷா இருந்துகிட்டு, நீங்க முதல்ல நிறுத்துங்க, நான் பண்ண தப்புக்கு ஒரே பிராய்ச்சித்தம் பொன்னியை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வரதான், அதை நானே செய்வேன் அப்படின்ற மாதிரி இங்க உஷாவுமே பொன்னியை கூப்பிடுறதுக்காக சக்தியோட வீட்டுல இருந்து கிளம்புறாங்க.